தலையில் பார்த்து தலையில் குறி வச்சு அவங்க சொல்கிறது. சில லேடிஸ் சொல்லியிருக்காங்க, அவரை சாகடிச்சிட்டிங்களே எங்களையும் இது பண்ணுங்கன்ட்டு. அவங்கள சாகடிக்காமல் விட்டுறது. கண்ணு முன்னால் சின்ன குழந்தைங்களுக்கு முன்னால் அவங்க அப்பாவை சாகடிச்சிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப கொடூரம். ஏன்னா இவங்க இவ்வளோ பண்ணியும் கூட இவங்க ஒன்றுமே பண்ணலையே அப்படின்னு. இஸ்ரேல் ஒரு சின்ன நாடு. இது எந்த ஆங்கிள்னு பார்த்தாலும் ரொம்ப கொடூரமான தாக்குதல். இது ரொம்ப ஸ்ட்ராங் வேர்ட்ஸில் இதை நம்ம வந்து கண்டம் பண்ணுறோம். அண்டு நடந்த ஃபேமிலிஸ்க்கு நம்மளோட இரங்கல் தெரிஞ்சுக்கிறோம். ஆஸ் அ பிஹைண்ட் வுட்ஸ் தரப்புலேருந்து நம்ம இதை தெரிஞ்சுக்கணும். இது ரொம்ப மோசமான காரியம். லக்கிலி நம்மளோட ஸ்டேட்லேருந்து யாரும் இறக்கலை. பட் இன்ஜர்டு வந்து 3 பேர் ஆகிருக்கிறாங்க. இது ஏன் அவங்க நடத்துகிறாங்கன்னா பேசிக்கலி டு கெயின் மைலேஜ். மீடியானாலேயே ஒரு கொஞ்சம் ஆக்ஷன் பண்ணிவிட்டு அந்த மீடியா மூலமாக அது ஒரு மேக்னிஃபைங் இமேஜ் அனுப்புறதுக்கு தான் அவங்க இதை அமைச்சிருக்கிறாங்க. ஸோ அதனால் இதில் வந்து நம்ம வந்து ஆச்சரியப்படுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் ஏன் இந்த நேரத்தில் பண்ணாங்கன்றது ஒரு பக்கம் ஆச்சரியம் இருக்கலாம். அதை பற்றி நம்ம பேசலாம். ஆனால் இது வந்துட்டு நம்மளோட எக்கானமி பூமிங் ஆகிட்டுருக்கு. நம்ம இம்ப்ரூவ் ஆகிட்டுருக்கோம். ரொம்ப நாளாக இது ஆகாமல் இருக்குது. காஷ்மீரில் இருக்கவங்களாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிறாங்க. இந்தியா கூட ரொம்ப ஒத்துழைச்சி போயிட்டுருக்குறாங்க. அது ஏன் அப்படி ஆகணும்? எதா பண்ணலான்ட்டு வேணுன்னே டூரிஸ்ட் வந்து அதை அட்டாக் பண்ணியிருக்காங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம் ஆல்மோஸ்ட் பண்ணுறது. இல்லைனா ரொம்ப ரேர் டூரிஸ்ட் மேலெல்லாம் பண்ணுறது. அண்ட் இட் வில் ஹாவ் அ மல்டிப்ளையிங் எஃபெக்ட். அவங்க பண்ணுறதுக்கு அவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம நஷ்டம் உண்டாக்கணும். இதுக்கு முன்னால் அந்த மாதிரி ஆகலை. ஒரு முஸ்லீம் இறந்திருக்கார். அவர் வந்து போனி இது பண்ணுறவர். இவங்க சுடுறாங்களே, எங்கள் டூரிஸ்ட்டை ஒன்றும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வெப்பன் இழுத்துருக்காரு. அந்த இதில் அவரை சுட்டுட்டாங்க. அது ஒரு கிராஸ் ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆகுது. வேணுன்னே அவங்க சுட்ட மாதிரி இல்லை. ஆனால் அவங்கள தடுக்கும்போது அவங்கள அதை சுட்டிருக்காங்க. அதுவும் ஒய்ஃபுக்கு முன்னால் சுடுறது. அதுவும் அந்த சில லேடி சொல்லியிருக்காங்க, அவரை சாகடிச்சிட்டிங்களே எங்களையும் இது பண்ணுங்கன்ட்டு. அவங்கள சாகடிக்காமல் விட்டுறது. இது ஒரு கிளியர் மெசேஜ். இது ஒரு லாங் டேர்மாக இது ஒரு எஃபெக்ட் ஆகணும். பூரா கண்ட்ரிக்கு இது எஃபெக்ட் பண்ணணும். ஏன்னா 2 பேர்த்துக்கு செத்துட்டா அந்த மெமரி வந்து 2 பேர் சாகடிச்சிட்டா ஒரு ஃபேமிலி சாகடிச்சா மெமரி கொஞ்சம் போயிடும். இப்போ அந்த லேடி வந்து காலாகாலத்துக்கு இந்த மெமரியோட, அது கண்ணு முன்னால் சின்ன குழந்தைங்களுக்கு முன்னால் அவங்க அப்பாவை சாகடிச்சிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப கொடூரம். அதனால் இன்டிஸ்கிரிமினேட் ஃபயரிங்கே ரொம்ப மோசம். இது அதோட நெக்ஸ்ட் லெவலில் போயிருக்கு. டார்கெட்டட் கில்லிங். ஸோ இது வந்து எல்லாமே தேசம் கொந்தளிக்குதுன்றதில் ஒரு சந்தேகமே இல்லை. கொந்தளிக்கணும். ஆக்ஷன் டிமாண்ட் பண்ணுறதுல ஒரு சந்தேகமே இல்லை. அப்படி நம்ம போருக்கு போனாலும் மற்ற தேசம் வந்து நீங்கள் ஏன் போகிறீங்க, அவங்களே ஏன் பண்ணுறீங்கன்னு சொல்கிறதுக்கு ஒரு காரணமும் கூட இருக்காது. அந்த மாதிரி ஒரு நிலைமையிலே இன்றைக்கி அது இருக்குது.